ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டாப் 10 யூடியூப் சேனல் ஐடியாஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணினா ஃப்யூச்சரில் நீங்களும் க்ரியேட்டர் ஆகலாம். எண்டு வரைக்கும் பார்த்தா உங்கள் சேனல் ஐடியாவுக்கு ஒரு கிளியர் சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். யூடியூப்பை பொறுத்த அளவுக்கு ஃபஸ்ட்டு கண்டென்ட் தான் மெயினான இது. உங்கள் கண்டென்ட் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருக்கோ அந்தளவுக்கு உங்கள் சேனல் ரீச் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. நீங்கள் வாரத்துக்கு இல்லாட்டி மாதத்துக்கு ஒருக்க தான் வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் சேனல் வந்து க்ரோவே ஆகாது. ஸோ கன்சிஸ்டன்ஸாக வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். சரி வாங்க, நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு என்ன சேனல் ஐடியா இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா ஏஐ டூல்ஸ் அண்ட் டெக் சிம்பிளிஃபைடு. இதில் என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா ChatGPT, ஏஐ ஆப்ஸ், மொபைல் ஆல் ஏஐ ட்ரிக்ஸ், டெக் தெரிஞ்சால் இல்லை எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சால் போதும். இதில் இப்போ எப்படி ChatGPTயில் வந்து தம்ப்நெயில் டிசைன் பண்ணுறது, அதுக்கு என்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறது, அந்த ப்ராம்ப்டை வந்து உங்கள் கமெண்ட்டில் வச்சிங்கன்னா இல்லாட்டி இந்த இதை நீங்கள் ப்ராம்ப்ட்டுன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் தரேன்னு சொன்னீங்கன்னா அதை வச்சு உங்களுக்கு ரீச் கிடைக்கும். ஏஐயை வச்சு காமெடி ஆர் ஃபன் ரீல்ஸ் க்ரியேட் பண்ணி போடுறது, ChatGPT இல்லாட்டி ஜெமினி இல்லாட்டி எதாச்சும் அப்டேட் வந்திருக்கு, இல்லாட்டி பெர்ப்ளெக்சிட்டியில் அப்டேட் வந்திருக்கு, இல்லாட்டி ஏதாச்சும் ஃப்ரீயாக தராங்கன்னா நீங்கள் உங்கள் சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த இது ஃப்ரீயாக இருக்குது, இந்த இதுன்னு சொன்னிங்கன்னா உங்கள் சேனல் க்ரோத் இன்னும் அதிகமாகும். சரி, நம்ம லிஸ்ட்டில் செகண்டாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் அண்ட் ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் தான். மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ்னால் டெய்லியும் நீங்கள் இதை வந்து கன்சிஸ்டன்சியாக போடுற மாதிரி இருக்கும். நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா 100 days 100 மோட்டிவேஷன் சேலஞ்சு போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கன்னா அதெல்லாம் பார்க்கணுன்னா பார்த்துட்டு வாங்க. அதை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அண்ட் நீங்கள் இதுக்கும் ஏஐ யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி வீடியோ போடலாம். ஏஐ ஜென்ரேட் பண்ண சொன்னீங்கன்னா அதுவே ஜென்ரேட் பண்ணி தரும். நீங்கள் கண்டென்ட் பேசி மட்டும் கரெக்டாக தெளிவாக பண்ணணும். தேர்டு பார்த்தீங்கன்னா ஸ்கேம் அவேர்னஸ் சேனல். ஸ்கேம் அவேர்னஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் 10 பேருக்கு 50 பேருக்கு, இது மூலியமாக உங்களுக்கு காசு கிடைக்கும், அந்த மாதிரிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அது உண்மையாக பொய்யான்ட்டு நீங்கள் அதை ஆராய்ஞ்சு கரெக்டாக போட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் க்ரோத்தாக இருக்கும். உங்கள் சேனலுக்கு ஈஸியாக அதுலேருந்து சப்ஸ்கிரைபரும் கெயின் பண்ணிக்கலாம் அண்ட் உங்கள் சேனலுக்கும் நல்ல க்ரோத்தாக இருக்கும். நீங்கள் வந்து யூடியூப்பில் மட்டும்தான் போகணுன்னு இல்லை, இன்ஸ்டாலேயும் இதே மாதிரி கண்டென்ட் க்ரியேட் பண்ணி போட்டாலும் உங்களுக்கு நல்ல ரீச் கிடைக்கும். அதிலேருந்து கூட யூடியூப்புக்கு ஃபாலோவர்ஸ் ஏற்றிக்க முடியும். நம்ம லிஸ்ட்டில் ஃபோர்த்தாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூவி சீன் எக்ஸ்ப்ளனேஷன் தான். உங்களுக்கு பிடிச்ச எந்த மூவியாக இருந்தாலும் எடுத்துகிட்டு அதிலேருந்து ஹிடன் சீக்வன்ஸு இல்லாட்டி இந்த இது எப்படி பண்ணியிருக்காங்க, இதில் உங்களுக்கு இந்த இது தெரியுமா, இந்த காட்சி இந்த பார்த்துருக்கீங்களா, இந்த சீன்லாம், அந்த மாதிரி ட்ரூத்தை எக்ஸ்போஸ் பண்ணி பேசுனீங்கன்னா நல்ல ரீச் கிடைக்கும் உங்கள் சேனலுக்கு. லைஃப் லெசன்ஸு அண்ட் இதில் ஒன்று நீங்கள் நல்லா பார்த்துக்கணும், காப்பிரைட்டு இல்லாத ஷார்ட் கிளிப்ஸையும் அண்ட் வாய்ஸையும் யூஸ் பண்ணி போடணும். ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் ஃபார் காமன் பீப்புள் நம்ம லிஸ்ட்டில் இருக்குது. மணியை எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அண்டு சைடு இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம். நம்ம சேனலில் கூட ஒரு வீடியோ சைடு இன்கம் பற்றி போட்டிருப்போம். அண்டு பட்ஜெட் டிப்ஸை பற்றி சொல்லலாம். பிக் மணி டேர்ம்ஸ் இல்லாமல் சிம்பிளாகவே நீங்கள் சொன்னீங்கனாலே அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வீடியோ க்ரியேட் பண்ணி போடுறப்ப உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் க்ரோத்தும் அதிகமாக, அது மூலயமா அவங்களும் ஏதாச்சும் கற்றுக்கிறதுனால அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேனல் க்ரியேட் பண்ணி வீடியோ போடலாம். அண்டு என்ன பண்ணாலும் வீடியோ வந்து சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அந்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணி போடுங்க. நம்ம லிஸ்ட்டில் வந்து 6th இருக்கிறது வந்து ஃபேஸ்லெஸ் கோட்ஸ் அண்டு ஸ்டோரிஸ் சேனல் தான். ஃபேஸ்லெஸ் கோட்ஸ்னால் நீங்கள் வந்து ஏஐ வச்சு இந்த மாதிரி கார்ட்டூன் மேக் பண்ணுற மாதிரி ரீல் க்ரியேட் பண்ணி போட்டிங்கன்னா அதில் வந்து அதிகமாக அட்ராக்ஷன் பண்ணி இது பண்ணுவாங்க. இல்லாட்டி ஒரு இப்போ கூட பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்கிற இந்த சின்ன பையன் பேசுகிற மாதிரி, இல்லாட்டி சின்ன பையன் வந்து மோட்டிவேஷனாக சொல்கிற மாதிரி, அதெல்லாம் நிறைய பேர் ஃபேமிலிஸுக்கு வந்து அது அழகாக ரீச் ஆகும், ஃபேமிலி பீப்புள்ஸுக்கு. ஸோ அந்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணி போடுறப்போ உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் அதிகமாகும், அதே மாதிரி உங்கள் சேனலும் நல்லா க்ரோத் ஆகும். பட் எல்லாத்துலேயும் மெயினான ஒரே ஒரு விஷயம்னா கன்சிஸ்டன்சி தான். ஒரு மாதத்துக்கு ஒருக்கெல்லாம் அப்படிலாம் வீடியோ போடக்கூடாது, ஒரு மாதம் ஒரு வாரத்துக்குலாம். கன்சிஸ்டன்ஸாக அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு 6-7 வீடியோ இல்லாட்டி 10-15 வீடியோ வச்சும் போட்டுருணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்கள் சேனல் க்ரோத் நல்லா இதாக இருக்கும். 7th பார்த்திங்கன்னா ஃபுட் ரிவ்யூ. அது வந்து லோக்கல் ஃபுட்டாகவும் இருக்கலாம், இல்லை பட்ஜெட் ஃபுட்டாகவும் இருக்கலாம். நிறைய இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இர்ஃபான்ஸ் வியூ இந்த மாதிரி சேனல்லாம் பார்த்திங்கன்னா அவரே ஒரு சீரீஸ் போட்டிருப்பார். 1 ரூபீஸ்லேருந்து 100 ரூபீஸ் இல்லாட்டி 1 ரூபீஸ்லேருந்து 1000 லோயஸ்ட் ஹையஸ்ட் பட்ஜெட் வரைக்கும் உள்ள ஃபுட்டை வந்து அவரே ரிவ்யூ பண்ணி ஒரு சீரீஸ் மாதிரிலாம் போடுவார். அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லாட்டி லோக்கலில் பக்கத்தில் இருக்க கடைகளில் வந்து ஏதாச்சும் ஒரு டாஸ்க் மாதிரி சப்ஸ்கிரைபர்கிட்டருந்து வாங்கி அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அதுவும் உங்கள் சேனலுக்கு வந்து நல்ல க்ரோத் கிடைக்கும். அண்டு சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் பண்ணுறதுனால உங்கள் சேனல் ரீச்சும் அதிகமாகும். அதுலேருந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும்.
இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அடுத்தது நீங்கள் அதிலேருந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு வச்சு நீங்களே அடுத்தடுத்து கண்டென்ட் மேக் பண்ணி போடலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே யூடியூப்லேருந்து இன்கம் ஸ்லோவாக தான் இருக்கும். போக போக உங்கள் கண்டென்ட் எவ்வளோ அளவுக்கு ரீச் ஆகுதோ அதை பொறுத்து நிறைய உங்களுக்கும் காசு அதிகரிக்கும். நம்ம லிஸ்ட்டில் 8ஆக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டெய்லி லைஃப் விலாக். உதாரணத்துக்கு சொல்லணும்னா விஜே சித்து விலாக்ஸ் மாதிரி தான். அவங்க எப்படி ஒவ்வொரு ட்ராவல் பண்ணுற இடத்துலாம் விலாக்ஸாக எடுத்து போடுறாங்களோ அதே மாதிரி நீங்களும் விலாக்ஸ் க்ரியேட் பண்ணி அது மினிமம் ஒரு 15 to 20 minutes க்ரியேட் பண்ணி அதில் அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் இது பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான கண்டென்ட் இந்த இது பேசினா இது ரீச் ஆகும் அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் பேசி கொண்டு வாங்க. இதுவும் ஒரு நல்ல யூடியூப் ரீச்சுக்கான நல்ல சேனல் தான். அதிலேருந்து உங்களுக்கு நல்ல ஸ்டாண்டர்ட் ஆடியன்ஸ் கிடைப்பாங்க. அதனாலே உங்கள் சேனல் வந்து க்ரோத் அதிகரிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாங் வீடியோஸுக்கும் ஈஸியாக மானிட்டைசேஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லாங் வீடியோஸாக போட பாருங்கள். மினிமம் 15 to 20 minutes ஆர் 10 to 15 minutes போட பாருங்கள். அதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு போடுங்க. இஷ்டத்துக்கு ஏனோ தானோன்னு பேசுனீங்கன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. கரெக்டாக கண்டென்ட் டெலிவரி பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் கண்டென்ட் ஈஸியாகவும் ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம லிஸ்ட்டில் 9th இருக்குது பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் அண்ட் லாங் எக்ஸ்பிளைனர் சேனல். இது என்னென்னு பார்த்திங்கன்னா என்ன தான் லாங் வீடியோ போட்டாலும் அந்த லாங் வீடியோவில் இந்த எங்கேயாச்சும் ஃபன் இருந்தால் அந்த கிளிப்பெல்லாம் இது பண்ணி ஷார்ட்ஸில் போட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு நல்ல ரீச் கிடைக்கும். அந்த ஷார்ட்ஸை பொறுத்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணுன்னா நீங்கள் கீழே இருக்க லிங்க்கை தொட்டிங்கன்னா இந்த ஃபுல் வீடியோவும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதில் மூலியமாகவும் ஷார்ட்ஸும் உங்களுக்கு ரீச் ஆகும், லாங் வீடியோவும் உங்களுக்கு ரீச் ஆகும். 2 வீடியோவுமே உங்களுக்கு ரீச் ஆக ஈஸியாக இது இருக்கும். ஸோ லாங் வீடியோ க்ரியேட் பண்ணிங்க, அதில் ஷார்ட்ஸையும் க்ரியேட் பண்ணி ஷார்ட்ஸும் ஒன்று அப்லோட் பண்ணிடுங்க. இதை பற்றி நான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணி போட்டுக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எல்லாருக்குமே மிஸ்டேக்ஸுங்கிறது வரதான் செய்யும். ஸோ அதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. முடிஞ்ச அளவு க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருங்க. கன்சிஸ்டன்ஸாக அப்லோட் பண்ணுங்கள். ஒன் டே வந்து எப்படி இருந்தாலும் ரீச் கிடைக்கும் உங்களுக்காண்டி. ஸோ அதனால் என்னடா இவ்வளோ நாள் நம்ம இத்தனை மாதம் அப்லோட் பண்ணுறமே ரீச்சே கிடைக்கலேன்னு நிறுத்திடாதீங்க. கன்ஃபார்மாக ஒரு நாள் உங்களுக்கு நல்ல அமௌண்ட்டோடு ஜென்ரேட் பண்ணுவோம் உங்கள் யூடியூப் சேனலும். நம்ம லிஸ்ட்டில் 10th இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ் என்டர்டைன்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சீரியஸ் டாபிக்ஸ் வந்து ஃபன்னாக ஸ்டோரி ஸ்டைலில் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப ரீச் வந்து அதிகமாக கிடைக்கும். தட் மீன்ஸ் ரீச் அதிகமாக போகும். ஸோ அதனால உங்களுக்கு யூடியூப் சேனல் நல்லா க்ரோ ஆகும். ஆடியன்ஸும் அதிக பேர் வருவாங்க, உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டன்சியாக வீடியோ அப்லோட் பண்ண பாருங்கள். இதை பொறுத்தளவுக்கு முதல்ல சோம்பேறித்தனப்படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பேசி அப்லோட் பண்ணுங்கள். தப்பாக இருந்தாலும் சரி, ரைட்டாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் எடுத்தாலும் மிஸ்டேக் வரதான் செய்யும். போக போக மிஸ்டேக்ஸை சரி பண்ணி அதிலேருந்து திருத்திக்கோங்க. யாரும் உங்களை திட்ட போகிறதில்ல. அப்படி திட்டினாலும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து ஓரங்கட்டி வச்சுட்டு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. யாருக்குமே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வராதுன்னு சொல்லவே முடியாது. எல்லாத்துக்குமே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும், பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். நீங்கள் பாசிட்டிவ் கமெண்ட்ஸை மட்டும் பாருங்கள். ஸோ யூடியூப்பும் நல்ல வழியாக நீங்கள் மானிட்டைஸ் பண்ணலாம். ஸோ ஃப்யூச்சரில் நீங்களும் ஒரு க்ரியேட்டர் ஆகுங்க. அப்படின்னா வீடியோ முடியல ஒரு நான் சொல்லணும். அது என்னென்னா பார்த்திங்கன்னா ரியாலிட்டி செக். இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலான்னு பார்த்திங்கன்னா ஒன் வீடியோவில் சக்ஸஸ் கன்ஃபார்மாக வராது. காப்பி பண்ணால் இப்போ ஒருத்தவங்க இந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணி போடுறாங்கன்னா அதையே காப்பி பண்ணி நீங்களும் அதே மாதிரி வீடியோ மேக் பண்ணி போட்டிங்கன்னா அதுவும் க்ரோத் வராது. ஏன்னா அவங்க ஸ்டைலில் அந்த வீடியோ க்ரியேட் பண்ணி ஏற்கனவே போட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணி உங்கள் ஸ்டைலில் வேறு மாதிரி க்ரியேட் பண்ணி போட்டிங்கன்னா வேணால் ரீச் கிடைக்கும். ஒரே வீடியோவே அவங்க பேசினதே திரும்பி நீங்களே எடுத்து பேசினீங்க கன்ஃபார்மாக ரீச் கிடைக்காது. தேர்ட் விஷயம்னு பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி. இதில் மெயினாக ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. நான் ஏன் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம்னு எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அது இருந்தால் மட்டும்தான் உங்கள் யூடியூப் சேனல் அப்படியே மெல்லமாக க்ரோ ஆகி ஒரு நல்ல ரீச் கிடைக்கும். ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோ இப்போ போட்டு அடுத்து இன்னொரு 4-5 நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட்டிங்கன்னா கன்ஃபார்மாக வியூஸ் வந்து அதிகரிக்காது. ஸோ இதை நல்லா மண்டையில் ஏற்றிக்கோங்க. யூடியூப்புங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மாரத்தான் மாதிரி தான். இதில் எல்லோரும் ஓடுறாங்க, கூட சேர்ந்து நீங்களும் ஓட போகிறீங்க. அது ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது முக்கியம் கிடையாது. ஒரு நாள் கண்டிப்பாக ஜெயிப்போன்னு நம்பிக்கையோடு ஓடுங்க. அண்டு கன்சிஸ்டன்ஸாக வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருங்க. எங்கேயுமே ஒரு பிரேக் எடுத்து நிறுத்திடாதீங்க. அப்படி மிஞ்சி போனால் ஒரு 2 நாள் 3 நாள் வீடியோ போடலாம். அதுக்கு சேர்த்து அதுக்கப்புறம் கான்டென்ட் க்ரியேட் பண்ணி டக்குன்னு ஒரே நாளில் ஒரு 2 வீடியோ இல்லாட்டி 3 வீடியோ இது பண்ணுங்கள். அட்லீஸ்ட் அதில் 2 வீடியோ வச்சு ரீச் அதிகமாக கிடைக்கும். ஸோ அதுலேருந்து நல்ல சப்ஸ்கிரைபர்ஸும் அண்டு வாட்சர்ஸும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். 2026 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனிமேலாச்சும் வியூவராக இருக்காமல் க்ரியேட்டராக இருங்க. இந்த வீடியோவிலேருந்து ஒரு ஐடியா சூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கே கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அப்ரிஷியேட் தான் பண்ணுவேன்.
அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்டு உங்கள் ஃப்யூச்சர் க்ரியேட்டர்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ரியல் யூடியூப் கைடன்ஸ் வேணால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நீங்கள் என்ன சேனல் ஆரம்பிக்க போகிறீங்கன்னு, இந்த 10 ஐடியாஸ். அல்லது நீங்களே ஒரு ஐடியா வச்சுருந்தாலும் அந்த ஐடியாவும் சொல்லுங்கள், நான் அது நல்ல ஐடியாவா இல்லை எப்படி ஆரம்பிக்கணும்னு சொல்லித்தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப திரும்ப சொல்கிறீங்கன்னு கோச்சிக்காதீங்க. கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் மெயினு. அது மூலிமா தான் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ கன்ஃபார்மாக ஒரு வீடியோவாச்சும் ரீச் ஆகும். அதிலேருந்து மட்டுமே நம்ம அமௌண்ட் நிறையா எடுக்க முடியும். ஸோ கன்சிஸ்டன்ஸாக வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் பேசுகிறது தப்பாக இருந்தாலும் சரி, ரைட்டாக இருந்தாலும் சரி, மிஸ்டேக்ஸ் வரதான் செய்யும். அதுலேருந்து அப்படியே ரெக்டிஃபை பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் நல்ல கண்டென்ட் க்ரியேட்டராக ஆகுங்க. அண்ட் ஒன்றே ஏன் அட்வைஸாக ஒன்று சொல்லணும்னு விரும்புகிறேன். எப்போதுமே பார்த்திங்கன்னா இந்த ஃபேக் ப்ரமோஷன், ஸ்கேம், இது மாதிரி ரிலேட்டடான பெட்டிங் ஆப்ஸ் இதெல்லாம் பண்ணாதீங்க. அது உங்கள் யூடியூப் சேனலையே பாதிக்கும் ஃப்யூச்சரில். ஸோ இதெல்லாம் வந்துச்சுன்னா முதல்ல அதை ப்ரொமோஷனை அவங்கள பண்ண வேணாம்னு சொல்ல ஆராய்ஞ்சிட்டு பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். தட் மீன்ஸ் அதை பற்றி தெரிஞ்சுட்டு அந்த கம்பெனி உண்மையானதா இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். அண்டு ப்ரொமோஷன் பண்ணுறீங்கன்னா உங்கள் வீடியோவில் ப்ரொமோஷன்னு மென்ஷன் பண்ணி பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ கமெண்ட்லேயே சொல்லுங்கள் எத்தனை பேர் இதை பார்த்துட்டு ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம்னு ஐடியா வந்திருக்குன்னு. ஏன்னா இது எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் போட்டிருக்கேன்ட்டு. அண்ட் எத்தனை பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியல. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு நீங்கள் சேனல் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா உங்கள் சேனல் நேமையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.